ஆஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஜோதிடத்துல நவகிரகங்களோட தலைவரா சூரிய பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய மாதம் தான் தமிழ் மாதம். அந்த வகையில ரிஷபராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த வைகாசி மாதம் இருக்குது. இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வைகாசி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. வைகாசி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில புதனும் வராரு. வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில செவ்வாய் வராரு. வைகாசி மாதம் 27ஆம் தேதி மிதுன ராசியில புதன் இருக்கிறாரு. வைகாசி மாதம் 31ஆம் தேதி மிதுன ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கறது பிறக்குது. நவகிரகங்களோட மாற்றத்தால 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்ப்போம். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசிரிசம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் முழுவதுமே உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் சிறப்பா சஞ்சரிக்கிறாரு. குருவால எல்லா விதமான நன்மைகளும் நடக்க போகுது. வைகாசி மாதம் 11ஆம் தேதி வரை புதன் உங்களுக்கு சாதகமா சஞ்சரிக்கிறாரு. ஜென்ம ராசியில உழவும் சூரியனால ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது வரலாம். உங்களுக்கு உங்க ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்துல செஞ்சரிக்கிறாரு. அவரோடு தனாதிபதி புதனும் இணைஞ்சிருக்கிறதால வரவும் செலவும் உங்களுக்கு சமமாத்தான் இருக்கும். வளர்ச்சியை நோக்கி நீங்க அடியெடுத்து வைக்க குரு பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு கை கொடுத்து உதவ போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்ம குருவா இருந்தாலும் அவரோட பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்கள்ல பதியுது. அதனால பூர்வீக சொத்து தகராறுகள் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. அதனால நன்மைகள் தான் நடக்கும் ஒழிஞ்சு கெட்டது எதுவும் நடக்காது. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாக பிரிவினைகள்லாம் இந்த மாதத்துல நீங்க செஞ்சுக்கலாம். குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ம ராசியில உழவும் சூரியனால ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது வரலாம். முடிஞ்ச வரைக்கும் வெயில்ல அலையாம இருந்து ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்குங்க. உத்தியோகம் காரணமா கணவன் மனைவிலாம் பிரிஞ்சிருப்பீங்க. புத்திரஸ்தானத்துல கேது இருக்கிறதால குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதனால கவனமா இருக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது இருக்கிறதால திருமண முயற்சிகளில் தடங்களும் தாமதங்களும் சேரும். வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை செவ்வாய் அனுகூலமாக இருக்கிறது. அலைச்சல் அப்படிங்கிறது சற்று குறைவாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு அலைச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் போறாரு. உங்க ராசிநாதனாவும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சுக்கிரன். உங்க ராசிக்கு பகை கிரகமா விளங்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவானோடு சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறதால திடீரென சில பிரச்சனைகள்லாம் வரும். மனக்குழப்பம் அப்படிங்கிறது வரலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு இரட்டிப்பு சிந்தனை அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும். அதனால பகை கிரகங்களோட சேர்க்கையால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். நிதானமா யோசிச்சிங்க அப்படின்னாலும் இல்ல வீட்டில் உள்ள பெரியவர்களோட மற்றவர்களோட ஆலோசனையை கேட்டு நடந்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது உண்டு. உத்தியோகத்திலெல்லாம் மேலதிகாரிகளோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். வேலை செய்ய இடத்துல எல்லாம் சக பணியாளர்களாலும் ஒரு சில தொல்லைகள் அப்படிங்கிறது வரலாம். தோல் ஸ்தானத்துல பலம் வாய்ந்த ராகு அமைஞ்சிருக்கிறதால சனியும் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதால வேலை சுமையும் பொறுப்புகளும் உங்களுக்கு சக்திக்கு மீறியதாவே இருக்கும். மேலதிகாரிகளோட சக ஊழியர்களோட மறைமுக தொல்லைகள், பணியில சிறு தவறு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அதை பெரிதாக்கி நிர்வாகத்தில எடுத்து செல்ல எப்பன்னு காத்திருப்பாங்க. அதனால சற்று விழிப்புணர்ச்சியோடு செயல்படக்கூடிய மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படின்னு தான் சொல்லணும். உணர்ச்சி வசப்படுவதையும் அவசர முடிவுகளையும் கண்டிப்பா தவிர்த்துக்கணும். இந்த மாதத்துல சக ஊழியர்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இது மிக மிக பொருந்தும். கடுமையான போட்டிகள் அப்படிங்கிறது தொழில் வியாபாரத்துல எல்லாம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் விரிவாக்கம் பற்றி உங்களுடைய திட்டங்களை ஒத்தி போடுங்க. கூட்டாளிகளோடு கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது அதிகமாவே வரும். உங்களுடைய உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களோட விலை அப்படிங்கிறது திடீரென அதிகரிக்கும். அதனால சந்தை நிலவரத்தெல்லாம் நீங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். சரக்குகளோட விலையை நிர்ணயிப்பது தான் அவசியம். ஏற்றுமதி துறையினரெல்லாம் முன் பணமின்றி சரக்குகளை
யாருக்காகவும் அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நஷ்டம் ஏற்படாமல் தவிர்த்துக்க முடியும். எல்லா காரியத்திலையும் சரி சூழ்நிலை அறிஞ்சு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே வைகாசி மாதம் 31ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் போறாரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல தனாதிபதி புதனோடு ராசிநாதன் சுக்கிரனோடு இணைகிறது ஒரு அற்புதமான நேரம். குடும்பத்துல ஒற்றுமை அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்திருக்கிறாது, இனிமேல் வரும். புகழ்மிக்கவர்கள்லாம் உங்களுக்கு பின்னணியா இருந்து ஒரு பாதையை அமைச்சு கொடுப்பாங்க. வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, வீடு கட்டி குடிபெயருவது, பால் காய்ச்சுவது, இது மாதிரி சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் அதிகமா நீங்க கவனத்தை செலுத்துவீங்க. இதே மாதிரி உங்களை விட்டு விலகி சென்றவங்கெல்லாம் இனிமேல் வந்து சேருவாங்க. வைகாசி மாதம் 18ஆம் தேதி மேசராசிக்கு செவ்வாய் போறாரு. ராசிக்கு விரையாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்துல இருக்கிறதால விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கத்தான் செய்யும். யாரை நம்பி எந்த முதலீடு செய்யாதீங்க. இந்த காலகட்டத்தில் கடன் சுமை காரணமாகவே ஒரு சிலர்லாம் வாங்கி எடுத்த கூட விற்கவும் நேரிடும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். உடன்பிறப்புகளை விட்டு விலகாம பார்த்துக்கிறங்க. பூமி விற்பனையிலெல்லாம் ஏமாற்றம் அப்படிங்கிறது வரலாம். அப்படிங்கிறதால சற்று முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும். கலைத்துறையில் இருக்கிறவங்கலாம் சுக்கிரன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால ஓரளவு வருமானம் அப்படிங்கிறது வரும். புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். குறிப்பா திரைப்படத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிரமமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். நிதி நிறுவனங்களோட ஒத்துழைப்பு இந்த மாதத்துல குறையும். முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை கண்டிப்பா தவிர்த்துக்குங்க. அரசியல் துறைக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு. இதனால இருந்தாலும் குரு, சனி, ராகு, செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமா இல்ல. அதனால கட்சியில ஆதரவு அப்படிங்கிறது குறைய தொடங்கும். உங்களால பல நன்மைகள் பெற்றவர்கள் கூட உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. அது குறித்து நீங்க வருந்தாம உங்களுடைய நலன்களை பாதுகாத்துக்கிறது தான் விவேகமான செயல் அப்படின்னு சொல்லணும். அரசியல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படிங்கிற பழமொழியை நீங்க அறிஞ்சு வச்சுக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே நல்லது. மாணவர்கள்லாம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி வரை கல்விக்கு அதிபதியான புதன் அனுகூலமா சஞ்சரிக்கிறாரு. அதனால முழுமையா பாடத்துல மனம் தீவிரமா ஈடுபடும். மதிப்பெண்களும் உங்களுக்கு நல்லபடியா கிடைச்சிருக்கும். வைகாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து சோர்வு அப்படிங்கிறது வரலாம். படிக்க உட்கார்ந்தாலே தூக்கம் அப்படிங்கிறது கண்ணை கட்டும். இரவில் எல்லாம் நெடுநேரம் கண் விழித்து படிப்பதை நீங்க தவிர்த்துக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். விளைச்சலும் வருமானமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பூமிகாரகனான செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு மாறுவதால கையில் இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது வீண் செலவுகள் எல்லாம் விரயமாகலாம். கால்நடை பராமரிப்பின் மூலமும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வரும். கடன் தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்காது. பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரனோட ஆதரவு இருக்குது. குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு மனதுல தேவையற்ற பிரச்சனையை கொடுக்கும். ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பின்னடைவு அப்படிங்கிறது வரலாம். அதனால அதிக அலைச்சலையும் உழைப்பையும் முடிஞ்ச வரைக்கும் சற்று குறைச்சு கொள்ளுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்கள்லாம் அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே இந்த வைகாசி மாதம் முழுவதும் வீண் அலைச்சலை குறைச்சிக்குங்க. வண்டி வாகனத்துல செல்லும் பொழுதெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உங்க இல்லத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில்ல சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவாங்க. கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா இல்லத்து பூஜை அறையில 5 மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்களுடைய குல தெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு வாங்க. பிரதோஷ காலத்துல சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும்.